வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்டா நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். தனுசு ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன யோகங்கள் விசேஷங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவா நாம பார்த்தா 7வது வீட்டுல இருக்கிற ராசியாதிபதியான குரு பகவான் அங்க 7வது வீட்டுல இருக்கிறது திருமண யோகம் அற்புதமா இருக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு. உங்க தனுசு லக்னமா இருக்கலாம், தனுசு ராசியா இருக்கலாம், உங்க சப்தமாதிபதி ஜூபிட்டர் ஆயிக்கலாம். இவருக்கு எல்லாருமே ஒரு தடவை நீங்க தனுசு ராசி ஆயிருந்த உங்களோட லக்னம்க்கு இப்போ குரு தசை நடந்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்துக்காக. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் நடக்கலாம், லவ் மேரேஜ் நடக்கலாம், உங்களுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், நல்ல சம்பந்தம் வரலாம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த திருமணம் பற்றி இருக்கு. எகின் சதுர்த்த பாவம் கூட நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டில இருந்து பணம் வர்ற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம், ஏதோ ஒரு கேட்ஜெட்டோ வெஹிக்கிளோ உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. யூஸ்வலா வெஹிக்கிள்ஸ் வரும், கேட்ஜெட்ஸ் வரும். ஏதாவது ஒரு கேட்ஜெட், இங்க லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டர், மொபைல் போன்ஸ், இந்த மாதிரி. தேர்ட் ஹவுஸ் 3வது வீட்டில் இருக்கிற கிரகங்களை பார்த்தா அன்னெசரி நீங்க ஜெர்னி பண்ண வேண்டியதா இருக்கு. ஜெர்னி, டிராவல் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே ஷஷ்டியாதிபதி சதுர்த்த பாவத்தில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கூட கொடுக்கும். இந்த 3வது ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களைகள் நாம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ்ல யார் யார் இருக்கீங்களோ, அத்லெட்ஸ் ஆகிருக்கீங்களோ, இன்டோர் ஆகிருக்கலாம், அவுட்டோர் ஆகிருக்கலாம், அவர் எல்லாருக்குமே மிகப்பெரிய சக்சஸ் தனுசு ராசியில பிறந்தவருக்கு. இதுக்கு நாங்க ராகு இருக்கிறது யூஸ்வலா நீங்க செஸ் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்ல இருக்கிறவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. யூஸ்வலி தேர்ட் ஹவுஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இப்போ கிரிக்கெட்டர்ஸ்க்கு, அத்லெட்ஸ்க்கு, கராட்டே, டைக்வாண்டோ இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவர் எல்லாருக்குமே தேர்ட் ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இவருக்கு ரொம்ப சக்சஸ் அதிகமா இருக்கு அத்லெட்ஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசி பத்தி.